எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு பருப்பு துவையல் அரைச்சோம்னு வைங்களேன். தேங்காய் துவையல் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ சாதாரணமாக ரசம்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் ஜீரகத்தோட அளவை ஜாஸ்தி வச்சுட்டு மிளகோட அளவை கம்மி பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம மிளகு ரசம் அப்படிங்கிறதுனால அதுதான் இந்த ரசத்தோட ஹீரோ. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தொண்டைக்கெல்லாம் வந்து சும்மா கரகரன்னு இருக்கும் போது, சளி பிடிச்சிருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். 6 பல்லு பூண்டை இந்த மேலே இருக்க இந்த வாலும் தலையும் கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 6 பல்லு பூண்டை இதிலே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 4 இனுக்கு அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 வாசி மிளகாயை நம்ம இதில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம பவுட்ரு மாதிரி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்குங்க. ரசம் அப்படின்றதுனால கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம நிறைய ரசம் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதிலே சேர்த்துக்குங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி போட்டுக்குவோம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்குவோம். இப்போ அந்த பொடியை அரைச்சிட்டு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கலாம். கடுகு எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். பாதி காஞ்ச மிளகாயை போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாயை முழுசாக போட்டுக்கலாம். இதுலேயும் 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம் இது எல்லாமே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இதில் ஊற்றிடலாம். சும்மா லேசாக நுரக்கட்டி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் துவையல் அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் துவையல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கிருக்கு. இந்த சூட்டுலேயே வச்சு என்ன பண்ணலாம், இதையுமே ஒரு வறுத்துக்கலாம். இதுலேயே லேசாக அப்படி வறுத்துக்கலாம். ஏன்னா இந்த சூடாக இருக்கிறதுனால நம்ம இதிலே போட்டு வறுத்துக்கிட்டோம். இப்போ தேங்காய் துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம். சின்ன தேங்காயாக இருக்கிறதுனால ஒரு 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டுக்கலாம். ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வருது பாருங்கள். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிச்சுதுன்னா அதோட வாசம், அதுக்கப்புறம் உள்ள சத்து எல்லாமே போயிடும். இப்போ அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ துவையல் வந்து எப்படி அரைச்சிக்கலான்றதையும் பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து நான் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு வறுத்ததை இதில் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ அதை அரைச்சிருவோம். ஒரு 5 கருவேப்பிலை இதழ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காலையில் செய்கிறோம், இப்போ மத்தியானத்துக்கு வேணும், நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, அதாவது புளியங்கொட்டை அளவுக்கு புளி போட்டுக்குங்க. புளி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த துவையல் வந்து கெட்டு போகாது. நான் இன்றைக்கி வந்து நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நான் புளி வந்து இதில் சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சட்னியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்ல மிளகு ரசம் நல்லா சுட வச்சுருக்கோம் பாருங்கள். இதை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். மிளகு ரசமும் தேங்காய் துவையலும் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த தேங்காய் சட்னியும் மிளகு ரசத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.